ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். முட்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு 2 கை அளவு சின்ன வெங்காயம், 2 தக்காளி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடேறினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எண்ணெயில் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்து எண்ணெயிலே நல்லா சுருள வதக்கிக்கிறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு, அதோட நறுக்கின புதினா மல்லி இலைகளை தூவி மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிரேவி கொதிக்க வச்சுக்கிறேன். கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க வச்சோம்னா முட்டை கிரேவி ரெடி. சப்பாத்திக்கு சாதத்துக்கு ஏற்ற சைடிஷ்ஷு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.